இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உருவாக்கப்பட போகிற ரோட் அண்ட் ரயில் லிங்க் ப்ராஜெக்ட், இலங்கை இந்திய வீதி மற்றும் புகையிரத தொடர்பு திட்டம். நீண்ட காலமாக வெறும் பேச்சுவார்த்தையாக மட்டுமே ஒப்பந்தங்களினுடைய அடிப்படையில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த திட்டம் இலங்கைக்குள்ளே ஆரம்பிக்கப்படுமா இருந்தால், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆரம்பிக்கப்படுமா இருந்தால் இலங்கையினுடைய அமைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த திட்டம் உருவாக்கப்படுமா இருந்தால் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இலங்கை மாறும், இலங்கைக்குள்ள இந்தியாவினுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும். இந்த திட்டத்தால் எவ்வளவுக்கு எங்கள் நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லி நீண்ட காலமாக மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பெரிய அளவிலான சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த இலங்கை இந்திய நிலத்தொடர்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு பின்னால் உண்மையிலேயே என்ன விஷயங்கள் இருக்குது, இது எப்படி உருவாக்கப்பட போகுது, எப்போ உருவாக்கப்படும், அதே மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, அதைத்தான் தெளிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்து தெளிவாகவே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அது நடந்த டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது தான் புதுசாக வந்து பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் அண்ட் நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஒரு தகவலை தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. சொல்லப்போனால் மனித இனம் தோற்றம் பெற்ற காலகட்டத்திலிருந்து ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான தொடர்புன்றது பல ஆயிரம் வருடங்களுக்கு முதல் இருந்தே, அது பொருளாதார ரீதியான தொடர்பாக இருந்தாலும் சரி, உற்பத்தி ரீதியான தொடர்பு, வணிக தொடர்புகள், மனித இனம் தொடர்பான தொடர்புகள், கலாச்சார தொடர்புகள் என்று சொல்லி பல வகைகளில் மிக நெருக்கமான தொடர்பை கொண்ட நாடுகள்லாம் இலங்கையும் இந்தியாவும். அந்த தொடர்பு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்குமே நல்லபடியாக போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் வரலாற்று ரீதியாகவும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நில ரீதியான தொடர்புன்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களினுடைய அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்றதும் ஒரு உண்மையான விடயம். எங்கே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நில ரீதியான தொடர்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒன்று குமரிக்கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டம் அழிவடைஞ்சதுக்கு பிறகுதான் இலங்கையும் இந்தியாவும் தனித்தனியாக பிரிஞ்சுன்னு சொல்லி ஒரு வரலாற்று கதை சொல்லப்படுது. ரெண்டாவது, இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலாக இருக்கக்கூடிய ராமாயண கதையிலிருந்து ஒரு கதை சொல்லப்படுது. இது ரெண்டையும் தவிர வேறு எந்த இடத்துலையும் உறுதிப்படுத்தப்பட்டு, இந்த கதைகளையும் உறுதிப்படுத்தப்படையில் படிவங்களினுடைய அடிப்படையில் வச்சுக்கொண்டு மட்டும் ஒரு எடுகோலாக தான் ரெண்டு நாட்டுக்கும் இடையில் நிலத்தொடர்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆராய்ச்சிகளினுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. அதுக்குள்ள இந்த ராமாயண கதையின்படி சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையை ராவணன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான்னு சொல்லி இலங்கைக்குள்ளேயும் படிவங்கள் கிடைச்சிருக்குது. இந்தியாவில் ராமாயணம் தொடர்பான கதைகளுக்கான ஒரு சில படிவங்களும் கிடைச்சிருக்குது. அந்த கதைகளினுடைய அடிப்படையில் இந்தியாவிலிருந்து ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டி வந்து தான் ராவணனை எதிர்த்து சண்டையிட்டு சீதையை கூட்டிக் கொண்டு போனார் என்று சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கட்டப்பட்டதாக சொல்லப்படுற பாலம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்தியாவினுடைய தனுஷ்கோடிக்கும் இலங்கையினுடைய தலைமன்னாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாக்கினீரன் என்ற அந்த கடலை க்ராஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதி தான். அந்த பகுதியில் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையிலையும் சுண்ணாம்பு கற்களால் உருவாக்கப்பட்ட பாலம் மாதிரியான ஒரு அமைப்பு கடலுக்கு அடியில் இருக்குது. அது பாலம்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் பாலம் இருந்ததுக்கான ஒரு அடிச்சுவடாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் அது பாலம்னு சொல்லி இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லப்படலை. ஒருவேளை அது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செயற்பாடுகளால், கடல் அலைகளால் உருவாக்கப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ஏற்கனவே இயற்கையாகவே இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அமைவு இருந்திருக்கலாம்னு சொல்லி தான் சொல்லப்படுதே தவிர, இந்த கதைகளினுடைய அடிப்படையில் சொல்லப்படுற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த விடயம் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையிலையும், தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில பாலம் அமைக்கிறதுக்கான சகல வசதிகளும் இயற்கையாகவே அதுக்கு இடையில ஒரு இசைவாக்கம் இருக்குன்றதும் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த பாக்கநீர்ணை என்ற இடம் பெரிய அளவில் கடலில் அலைகள் இல்லாத இடம். அதே மாதிரி இந்த ஆழ்கடல் அலைகள் இருக்கு தானே கடலுக்குள்ள, அப்படிப்பட்ட அலைகள் எதுவுமே இல்லாத ஒரு கிட்டத்தட்ட சொல்லப்போன ஒரு அமைதியான ஒரு இடம். ரெண்டு இடத்துக்கு இடையில பாலம் அமைக்கிறதுக்கு எந்த ஒரு கடல் ரீதியான பிரச்சனையும் உருவாகாத ஒரு இடம்னு சொல்லியும் இன்னொரு பக்கமாக ஒரு விடயம் சொல்லப்படுது. ஸோ இதை வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன செஞ்சோன்னு சொன்னால், அதுக்கு முதல் இந்த தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையில இருக்கக்கூடிய கடல் தூரம் அவ்வளோன்னு சொன்னால் 24 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் இடையில இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இதை வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன செஞ்சான்னு சொன்னால், 2002ஆம் ஆண்டில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரோட் அண்ட் ரயில் லிங்க் ப்ராஜெக்ட், அதாவது வீதி மற்றும் புகையிரத தொடர்பு திட்டம்னு சொல்லி
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவிட்ட முன்வைக்கிறார்கள். அந்த திட்டம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான ஒரு ஒப்பந்தமும் அங்கே போடப்படுது. அந்த திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது தமிழ்நாட்டு அரசு இந்த திட்டத்துக்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டம் உருவாக்கப்படக்கூடாது, இது நிறுத்தப்படணும்னு சொல்லி ஒரு சில அரசியல் காரணங்கள், அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நான் சொன்னேன் இந்த ராம் சேது பிரிட்ஜ்னு சொல்லி ராமர் கட்டின பாலம்னு சொல்லி அதுக்கான படிவங்கள் அங்கே இருக்கிறதால அதை அழிக்கிறதுக்காக தான் இதை செயற்படுத்துகிறார்கள்னு சொல்லி இன்னொரு பக்கமாக இந்தியாவிலையும் வந்து எதிர்ப்பு வந்திருந்தது, இதை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த படிவங்கள் வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு சில காரணங்களை முன் வச்சு தமிழ்நாட்டிலையும் இதுக்கான எதிர்ப்பு வந்தபடியாக 2002ஆம் ஆண்டில் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இலங்கைக்குள்ளே நடந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக திரும்ப இந்த திட்டம் வந்து எடுக்கப்படலை. பிறகு 2015ஆம் ஆண்டில் திரும்பவும் இந்த விடயம் வந்து பேசு பொருளாக மாறி இருந்தது. அந்த நேரத்திலையும் ஒரு சில காரணங்களால் திரும்பவும் கைவிடப்பட்டு 2024ஆம் ஆண்டு இப்போ கடைசி வருஷத்தில் திரும்பவும் இந்த விடயம் பேச்சுக்காக எடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னால், இப்போ வரைக்கும் கணிக்கப்பட்ட செலவு எவ்வளவுன்னு சொன்னால் $5 பில்லியன். இந்த செலவை யார் ஏற்றுக்கொள்ள போகிறது? இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா, இல்லாட்டி இலங்கை ஏற்றுக்கொள்ளுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது அமைப்புகள்கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த திட்டம் செயற்படுத்தப்படுமான்னு சொல்லி எந்த ஒரு தகவல்களுமே இப்போ வரைக்கும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படலை. இந்த $5 பில்லியன் கணிக்கப்பட்ட எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு தொகை மட்டும்தானே தவிர இப்போ வரைக்கும் உறுதியான தொகையும் வந்து எங்கேயுமே வந்து சொல்லப்படலை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த திட்டம் ஒரு இழுபறி நிலையில் தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த திட்டம் இவர்கள் சொல்கிற மாதிரியே உருவாக்கப்படுமா இருந்தால் இந்த திட்டத்தினால் வரப்போகிற விளைவுகள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? முதலாவது விஷயம், இந்த திட்டம் உருவாக்கப்படுமா இருந்தால் இலங்கையினுடைய அமைவிலேயே மொத்தமாக மாற்றம் ஏற்படும். அதாவது இலங்கை தீவென்ற ஒரு பெயரில் இருந்து நிலப்பரப்புன்ற ஒரு பேருக்கு வந்து மாற்றமடையும். ஏன்னு சொன்னால், ஒரு தீவுக்கான வரைவிலக்கணம் என்ன? ஒரு தீவுன்னு சொன்னால் ஒரு நிலப்பரப்பு சுற்றியும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான் ஒரு தீவுன்னு சொல்லப்படுறது. எந்த விதமான நிலத்தொடர்புகளுமே இல்லாத ஒரு பகுதி தான் தீவுன்னு சொல்லப்படுறது. அப்படி தான் இப்போ வரைக்குமே இலங்கை இருக்குது. ஆனால் இந்த பாலம் உருவாக்கப்படுமா இருந்தால் எப்படியோ இலங்கையினுடைய அமைவு வந்து நிலப்பரப்போட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைவாக தான் உருவாகும். இந்த பாலம் உருவாக்கப்படுறதுக்கு பிறகு உருவாக போகிற உலக வரைபடத்தில் 2 நாட்டுக்கும் இடையிலான தொடர்புன்றது வந்து அங்கே கட்டாயமாக அங்கே காட்சிப்படுத்தப்படும். நாங்கள் சிம்பிளாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தீவென்ற ஒரு பெயரில் இருந்தே முதலாவது அமைவிலிருந்து இலங்கை முழுமையாக மாற்றமடையும். இது ஒரு விடயம். அது நல்லதா கெட்டதான்றதை வந்து சரியாக சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்து அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது நன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன விஷயம்னு சொன்னால், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொருளாதார நாடுகள் மாதிரி முதன்மையாக இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியாவும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வல்லரசாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் வல்லரசுன்னு சொல்லியும் சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு நாடோட எங்களுக்கு ஒரு நில ரீதியான தொடர்பு கிடைக்குமா இருந்தால் எங்கள் நாட்டுக்குள்ளேயும் பெரிய அளவிலான அபிவிருத்திகள் ஏற்படும். பொருளாதார ரீதியான அபிவிருத்திகள், அதே மாதிரி நிறைய வணிக தொடர்புகள் கிடைக்கும். நிறைய வணிகங்கள் இங்கே கொண்டு வந்து உருவாக்கப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வணிகங்கள் அங்கே கொண்டு போகப்படும். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களினுடைய பரிமாற்றங்கள் நடக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வழிகள்ன்றது நிறையவே இருக்கும். அதிலேயே முக்கியமாக சொல்ல போனால் எங்களினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளினுடைய அபிவிருத்தின்றது வந்து பெரிய அளவில் அபிவிருத்திகளும் ஏற்படும். நிறைய முதலீடுகளும் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படும். ஸோ இது வந்து ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நன்மைகள். இப்போ நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது உருவாக்கப்படுமா இருந்தால் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இலங்கைக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதே அளவுக்கு எங்களோட நாட்டுக்கு தீமைகளும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. எப்படின்னு சொன்னால், முதலாவது பிரதானமாக நடக்கக்கூடிய விடயம், இந்தியாவினுடைய அரசியல் செல்வாக்கு இலங்கைக்குள்ளே உருவாகும்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும்னு தெரியாது. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு விடயம் நடக்கிறதுக்கு முதல் அதுக்கான முன்னாயத்தங்கள் மீன் ஒரு கெஸ்ஸிங் வந்து நடக்கும் தானே, அது எப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிற விடயங்கள். அந்த மாதிரியான கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இந்தியாவினுடைய அரசியல் செல்வாக்குன்றது வந்து இலங்கைக்குள்ளே பெரிய அளவில் இருக்கும்னு சொல்லி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. ரெண்டாவது, இந்தியாவினுடைய பணப்புழக்கம் இலங்கைக்குள்ளே உருவாகும். இலங்கையினுடைய ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையோடு உருவானது இந்தியாவினுடைய ரூபா தான் இலங்கைக்குள்ளே பயன்படுத்தப்பட போகுதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்திய ரூபாவினுடைய பயன்பாடு இலங்கைக்குள்ளே பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அடுத்த விஷயம், இலங்கை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாறுமான்ற அந்த ஒரு கேள்வி.
அதுவும் எந்த அளவுக்கு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும்னு தெரியாது. ஒருவேளை அந்த செல்வாக்கள் அதிகரிக்கிறதால சில பிரச்சனைகள் உருவாகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் தான். இது நடக்க மட்டும் இல்லை, நடக்காமல் போக மட்டும் இல்லை, ஆனால் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இந்த விடயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி கலாச்சார ரீதியான சில பிரச்சனைகள் உருவாகலாம், சில சீரழிவான செயற்பாடுகள் உருவாகலாம், அதே மாதிரி சில பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விடயங்கள் வந்து தீமையாக ஒரு பக்கமாக சொல்லப்படுது. ஆனால் தீமைகளுடைய அளவுக்கு நன்மைகளும் இருக்குது. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ரெண்டு பக்கமுமே இருக்கிறதால இன்றைக்கு வரைக்கும் ஒரு உறுதியாக சொல்லப்படாத ஒரு விடயமாக தான் இந்த இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான வீதி மற்றும் புகையிரத தொடர்பு வந்து இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த திட்டம் இப்போதைக்கு உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிதான். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் காங்கேசன்துறைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான அந்த படகு போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டு, கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டு எவ்வளவு காலம்? எப்பயாவது ஒரு ஆகக்கூட ஒரு 6 மாதமாவது அந்த கப்பல் சேவை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டதா? இன்றைக்கு வரைக்குமே இல்லை. அதுக்குள்ளே அரசியல் காரணங்களும் இருக்குது, பொருளாதார காரணங்களும் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்கிறபடியாக தொடர்ச்சியாக அது நிறுத்தப்படுறதும் திரும்ப ஆரம்பிக்கப்படுறதும் திரும்ப நிறுத்தப்படுறதும் திரும்ப ஆரம்பிக்கப்படுறதுமா அது வந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு இழுபறி நிலைமையில தான் போய்கொண்டிருக்குது. அடுத்தது இது தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் உருவாக போகிற பாலமன்றபடியாக கண்டிப்பாக எங்கட நாட்டுக்குள்ளே அரசியலுக்குள்ளே பெரிய ஒரு சிக்கல் அங்கே வந்து இருக்கும். ஏண்டா இது உருவாக்கப்பட்டால் தமிழ் பகுதிகள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி கொழும்பினுடைய பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். அதனால அந்த ஒரு காரணத்தை முன் வச்சு இந்த திட்டம் உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில இந்த மாதிரியான அரசியல் காரணங்கள், அதே மாதிரி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தா, தமிழ்நாட்டோட இலங்கையினுடைய வடபகுதி வடக்கு கிழக்கு வந்து ரெண்டுமே ஒன்றா செயற்படுறதுக்கான இணைச்சி விட்டா, ரெண்டு தமிழ் பகுதிகளையும் இணைச்சி விட்டா ஒரு பெரிய ஒரு சனத்தொகை ஒரு பெரிய ஒரு அரசியல் தானே அது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் இந்தியாவினுடைய அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான அரசியலுக்கும் ஒரு பாதிப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றபடியாக இந்த மாதிரியான சில காரணங்களை யோசித்து இந்த திட்டம் இப்போதைக்கு உருவாக்கப்படாதுன்றது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கணிப்பு, நான் கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வச்சுக்கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சிலவில் வந்து இதுவும் வந்து ஒருவேளை இல்லாமையும் போகலாம், நான் சொல்கிற விஷயம் வந்து நடக்காமல் கூட போகலாம். ஆனால் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் கூட சொல்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத வந்து தாராளமாக கீழே சொல்லுங்கள். நான் கணிச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய கணிப்புன்றதை வந்து தாராளமாக நீங்கள் கீழே ரெக்கமெண்ட் சொல்லலாம். ஆனால் இது நடந்தால் எங்களுக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதையும் வந்து மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை, எப்படி இது நடந்து முடிய போகுதுன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதை அப்படி அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்ச ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணது மாதிரி அதுமாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவர்களுக்கும் தெரியப்படுறதுக்காக. யாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.